இது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இஃப் அ galvanometer G does not show any deflection, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே காமிக்கலைன்னா இந்த galvanometerக்குள்ள கரண்ட்ன்றதே கிடையாது. ஸோ I is equal to 0. In the circuit shown, the value of R is given by, இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த galvanometerக்குள்ள டிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா கரண்ட்ன்றது போகாது. அப்புறம் இதுக்குள்ள பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேமாக தான் இருக்கும். இந்த பக்கம் எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதே தான் இங்கிட்ட இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லாதனால நம்மளுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த கிரேட்டர் பொட்டென்ஷியல் இதை வந்து நம்ம 2 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். இங்கே நம்ம 0 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 0 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 10 வோல்ட்ஸ்க்கு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த கிரேட்டர் பொட்டென்ஷியல் இங்கே 10 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். இங்கே லெஸர் பொட்டென்ஷியல் இருக்கனால இங்கே நம்ம 0 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இதுக்குள்ளே கரண்ட்டே போகலை இல்லையா, அதனால அஃப்கோர்ஸ் இதுவுமே 2 வோல்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம V is equal to IRன்றது தெரியும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 400 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு 10 - 2 is equal to I into 400ன்னு வரும். ஸோ 8 is equal to I into 400. 8/400 is equal to I. ஸோ இது 100 to 0.02 ஆம்பியர்ஸ்னு வரும் கரண்ட்டு. ஸோ இதுக்குள்ள 0.02 ஆம்பியர்ஸ்ன்ற கரண்ட் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், இதுக்குள்ளே கரண்ட்டே போகலை. அப்போ இந்த ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்குன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் ரெண்டுக்கும் ஃப்ளோ ஆகும். ஆனால் இதுக்கு வேறு பொட்டென்ஷியல் இருக்கும், இதுக்கு வேறு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அதே V is equal to IR ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 volts - 0 volt is equal to ஐயோட வேல்யூ 0.02 ஆம்பியர்ஸ் இன்ட்டு R. ஸோ 2 is equal to 0.02 Rன்னு கிடைக்கும். ஸோ ஆரோடது 2/0.02. ஆன்சர் 200/2. ஸோ 100ன்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ 100 ohms. ஸோ இவ்வளோதான் ஆன்சர்.